பி யுவர் ஓன் பாஸ். இனிமையா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிருச்சா, 2 பேரும் சேர்ந்து உழைச்சி உங்களுடைய சொந்த நிறுவனத்தை கட்டமையுங்கள், உருவாக்குங்க. தயவு செஞ்சு இன்னொருத்தருக்கு வேலை செய்யாதீங்க. சொசைட்டில அடுத்து வர லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னங்கயா, கணவனும் மனைவியும் சேர்ந்து உழைங்க. நீங்க உங்களுடைய சொந்தமான வருமானத்திற்கான சகலவிதமான அமைப்பை உருவாக்கிக்கோங்க. சில பேர் கேட்டுக்கீங்க, நாம மத்தவங்களுக்கு வேலை கொடுத்தா அப்ப அவங்களுக்கு நாம அநீதி இழைக்கிற மாதிரி இல்லையா? நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் புத்திசாலியா மாறி சுய தொழில் சுயமான நிறுவனத்தை உருவாக்க அளவுக்கு தைரியமா வந்துட மாட்டாங்க. அந்த மாதிரி வராதவங்க மத்தவங்களுக்கு தான் வேலை செஞ்சாகணும். சொல்றதை கேட்கறவங்க புத்திசாலியா இருக்கவங்க தெரிஞ்சு தெளிச்சுக்கோங்க, உங்களை காப்பாத்திக்கோங்க, அவ்வளவுதான். மற்றொருவருக்கு வேலை செய்யாம உங்க வாழ்க்கையை நீங்களே உழைச்சி நீங்களே கட்டமைச்சு உங்க பொருளாதாரத்தை நீங்க சம்பாதிக்கிற மாதிரி நிறுவனங்களை வாழ்க்கை அமைச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகுனாங்கயா, நம்ம உயிர் முதிர்ச்சி அடை. இது முதிர்ச்சி அடையும் போது ஏற்படுகின்ற பலனை நீங்களே அனுபவிக்கணுங்கயா. நீங்க யாருக்கு வேலை செய்றீங்களோ அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். நீங்கள் அடையும் முதிர்ச்சியின் பலனை நீங்களே அனுபவிக்கணும்னா சுய தொழிலோடு இயங்குங்கள். இப்ப என்ன ஆகுதுன்னா, சொசைட்டில அடுத்து வர லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னங்கயா,